அவர் புதுக்கோட்டை அவர் சீனிவாசன் சார் சொன்ன ஒரு முக்கியமான குற்றச்சாட்டுகளில் இந்த ஆசிரியர்களுக்கு இந்த சம வேலைக்கு சம ஊதியம் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு வழங்கவில்லை என்று கூறினார். இந்த கல்வி கடன் ரத்து மாணவர்களுக்கு செய்யவில்லை என்பதுதான் அந்த ரெண்டு. நான் நான்கில் ஒரு பங்குங்கும் போது ஒரு அதிக எண்ணிக்கையில் சொல்லுவார்னு நினச்சேன். ஆனால் ரெண்டே ரெண்டு தான் சொல்லியிருக்கிறாரு. இது அது போக மூன்றாவதாக அந்த கடன் பிரச்சனையை சொல்லியிருக்கிறாரு. இந்த கல்வி கடன் தள்ளுபடி பிரச்சனையை வந்து தமிழக அரசு கடந்த முறை வாக்குறுதியாக அளித்தது. இந்த முறை இந்த இடைக்கால பட்ஜெட்டிலும் எந்த விதமான அறிவிப்பும் இல்லை, கடந்த 4 நிதிநிலை அறிக்கைகளிலும் எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? மாணவர்களுக்கான கல்வி கடன் இல்ல, அதாவது நம்ம இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்டுடைய நிதி நெருக்கடி எங்களை விட உங்களுக்கு நல்ல தெரியும். நான் அதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். அந்த சவுண்ட் இன்னும் கேக்குதுங்க, எக்கோ ஆகுது. அது பேசுங்க சார், கேக்குது, பேசுங்க. ஓகே, இல்ல எனக்கு அந்த சவுண்ட் கேக்குது, அந்த பீட் சவுண்ட் கேக்குது. என்னன்னா இப்போ அப்படி இன்கேஸ் வந்து நிதி நெருக்கடி பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளுடைய நிதி வருவாய் சீரான நிலைமையில ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஒழுங்கா இருந்தா இதெல்லாம் மிக சிறப்பாக இதுக்கு முன்னாடியே தீர்த்து வைக்கப்பட்டிருக்கும். அதனாலதான் மாண்பு முதல்வர் அவர்களும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். 385 விஷயங்கள் முடித்து வைத்திருக்கிறோம். 45 வாக்குறுதிகள் பைப்லைன்ல இருக்கு. மீதி உள்ள வாக்குறுதிகள் அது யூனியன் கவர்மெண்ட் இதுல வருதுனால எங்களால பண்ண முடியல. இது மிக தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அதுல நான் ஒண்ணு ஆட் பண்றேன். இப்போ புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்கள் மட்டும் இல்ல, எடப்பாடி அவர்கள் மட்டும் இல்ல, எதிரணிகள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இவங்களால பென்ஷன் கொண்டு வரவே முடியாது, நாங்க கொண்டு வந்து சாதிச்சோம். இவங்க லேப்டாப் கொடுக்கவே இல்லை, நாங்க கொடுத்தோம். இவங்களால வந்து வேற எந்த விஷயம் சொன்னதெல்லாம் செய்ய முடியாது, நாங்க செஞ்சோம். அதே போலதான் நீங்க சொல்ற இந்த 2 விஷயமும் நிச்சயமாக செய்வோம். ஆனால் அதுக்குண்டான நிதி வருவாய் சீரான பிறகு நிச்சயமாக நீங்க சொல்லக்கூடிய இதுவும் செய்வோம். அதே நேரத்துல 2026க்கான வாக்குறுதி வரப்போகுது, அதையும் சேர்த்தே செய்வோம். இந்த தமிழகத்தின் இந்த நிதி பற்றாக்குறைக்கு நம்ம மத்திய அரசை வந்து தொடர்ந்து காரணமாக இந்த முறை கூறிவிட்டோம். ஆனால் அடுத்த 5 ஆண்டுகளில் ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இதே போல மத்திய அரசை மட்டுமே நம்ம வந்து ஒரு காரணமாக கூறுவதை வந்து மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சார், இப்போ மீண்டும் சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க சார், கேக்குது, சொல்லுங்க. அவரு பேசிட்டு இருக்காரு. மீண்டும் சொல்றேன், நாம ஓகே. புதுக்கோட்டை சீனிவாசன் சார் பேசுங்க சார், நீங்க பேசுங்க சார். கொஞ்சம் சபி சிலமன் ஒரே ஒரு நிமிஷம். புதுக்கோட்டை சீனிவாசன் நீங்க பேசுங்க. நான் கேள்வி தெரிஞ்சுதா சார்? கேக்குதா சார்? கேக்குது சார். அதாவது இப்போ சபி சுலைமான் சார் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு அந்த சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தில் இருந்து மெட்ரோ ரயில் திட்டம் வரை தமிழகத்திற்கான நிதியை அவர்கள் ஒதுக்கீடே செய்வதில்லை. ஒவ்வொரு பட்ஜெட்டிலும், கடந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை, இந்த முறை தான் தமிழ்நாடு என்ற பெயர் குறிப்பிடப்பட்டு குறிப்பிட்ட அளவு கூட நிதி ஒதுக்கீடு செய்யப்படலை. இன்று உச்சநீதிமன்றம் கூட மெட்ரோ ரயில் திட்டங்கள் உள்ளிட்ட தமிழகத்தின் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாததற்கு ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நீங்கள் வந்து எதிர்க்கட்சியாக இருக்குது இப்போ அதிமுக. தமிழகத்தின் முக்கியமான ஒரு வளர்ச்சி திட்டங்களுக்கு, அது மெட்ரோ ரயில் திட்டம் போன்ற பெரிய திட்டங்களுக்கு, கல்வியை மாணவர்களுக்கான அந்த கல்வி திட்டங்களுக்கு அந்த நிதியை ஒதுக்கீடு செய்யாமல் அதை நிலுவையில் வைத்துக்கொண்டே இருப்பதற்கு நீங்களும் இருமொழி கொள்கையை தான் அதிமுகவும் ஆதரிக்குது. இருந்த போதிலும் அந்த நிதியை விடுவிப்பதற்கு ஏன் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வலியுறுத்தவில்லை என்ற கேள்வியை தான் சபி சுலைமான் வந்து வைக்கிறார். சார், அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, வாக்களித்தவர்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் இந்த அரசுன்னு சொன்னாங்கல்ல சார்? ஆமா சொன்னாங்க, அப்ப சொன்னாங்க. ஆனா திமுகவுக்கு புறக்கணிக்கப்பட்ட தொகுதிகள், திமுகவை புறக்கணித்த தொகுதிகள் கோயம்புத்தூர், மதுரை, இது மாதிரி நகரங்கள்ல இவங்க மெட்ரோ வந்து வரக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்க வந்து அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சதுல அதுல வந்து திருத்தி அமைக்கப்பட்ட அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லி அதுல குறை இருந்த உடனே அதை சுட்டி காட்டுவதற்கு பிறகு அந்த திருத்தி அமைக்கப்பட்ட அறிக்கையை வந்து தாக்கல் செய்யல. அவங்க 4 மாசம் ஆச்சு, இந்த நிமிஷம் வரையும் அவங்க தாக்கல் செய்யல. இப்ப வந்து அதிமுக அரசு வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து எந்த நிதியும் வாங்கல, போராடல. இதெல்லாம் என்ன சார் இது? சார் நான் என்ன கேக்குறேன்னா, அதிமுக பாஜக சார்
கூட்டணி கட்சி தான், நீங்க வலியுறுத்தலாம், நீங்க போராட வேண்டாம், தமிழகத்துக்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தலாம். மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தினா அதிமுக சொல்றாங்கல்ல, இப்ப இலங்கை ராணுவம் தமிழகம் மீது தாக்குதல் நடத்தினா அதிமுகவும் கண்டனம் தெரிவிக்குது, திமுகவும் கண்டனம் தெரிவிக்குது. அது ஒட்டுமொத்த தமிழக நலன் சார்ந்த ஒரு பாதிப்பு. அது மாதிரி தான் இந்த மாணவர்களுக்கான கல்வி நிதி ஒதுக்கீடு. சார், தமிழக மக்களுடைய உரிமைகளுக்காக, கல்விக்காக அதிமுக எல்லா வகைகளிலும் குரல் கொடுக்கும். அதுல எந்த தயக்கமும் அதிமுகவுக்கு இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, நாடாளுமன்றத்துல இவங்களுடைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, 39 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்திற்கு தேவையான அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தை முடக்கிறதுக்கான திராணி திமுக இல்ல. கேட்டு பெற வேண்டிய அந்த விதமான அந்த அணுகுமுறையும் இவங்கள்ட்ட போதல. எல்லா வகைகளிலும் மத்திய அரசு கையை காமிச்சு இவங்க இந்த ஆட்சியை நிறைவு செஞ்சிருக்கிறாங்களே தவிர, தமிழக மக்களுக்கு புதிய திட்டங்கள் திமுக அரசால் கொண்டு வரப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டா இவங்கள்ட்ட பதில் இல்ல.